நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆளுநர் இக்பால் சிங் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி தமது வாழ்த்து செய்தியில், அன்பும் பாசமும் கலந்த சகோதரத்துடன் அனைவரிடமும் இனிமையாக பழகும் மலையாள மக்களின் உன்னத கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் இவ்விழா நாளில் மக்களுக்கு எதிர்காலம் வளமாக அமையவும், எல்லாவித நன்மைகள் கிடைத்திடவும், ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஆளுநர் இக்பால் சிங் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், அறுவடை திருநாளான கேரள மக்களின் உயர்ந்த கலாச்சாரத்தை விளக்கும் இந்நன்னாளில் புதுவை மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். முதல்வர் ரங்கசாமி தனது வாழ்த்து செய்தியில், புதுவை மாநில மக்களுக்கு, குறிப்பாக மாகி பகுதி மக்களுக்கு உளம் நிறைந்த ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதோடு, வளமானதும் பாதுகாப்பானதுமான வாழ்க்கையை மக்களுக்கு அளிக்க பாடுபடுவோம் என்று கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கூறுகையில், புதுவை மக்களுக்கு ஓணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், இத்திருநாளில் அனைவரது இல்லங்களிலும் ஒளி பெருகி இருள் அகன்று எல்லோரும் எல்லாம் பெற வேண்டுவதாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் வல்சராஜ் கூறுகையில், மலையாள மொழி பேசும் மக்களால் அன்போடும் உயர்வோடும் மதிக்கப்படும் மகாபலியின் நினைவாக கொண்டாடப்படும் ஓணம் திருநாளில் புதுவை வாழ் மலையாள மொழி பேசும் சகோதர சகோதரிகள் வாழ்விலும் வளம் பெற வாழ்த்துவதாக கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தமது வாழ்த்து செய்தியில், அத்தப்பூ கோலமிட்டு அழகிய வண்ணமிட்டு புத்தாடை அணிந்து கொண்டாடி மகிழும் இந்நன்னாளில் மலையாள சகோதர சகோதரிகள் தமிழ் மக்களோடு இணைந்து நம் மாநிலத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று கூறினார். புதுவையில் குப்பை கொட்டுவது தொடர்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் அகற்றிய குப்பைகளை கொட்டுவதில் சிக்கல் நிலவுவதால் குப்பை கொட்டுவதற்கென மாற்று இடம் தேர்வு செய்வது தொடர்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் புதுவை உழவர்கரை மற்றும் வில்லியனூர் பகுதி வட்டாட்சியர்கள், ஆணையர்கள் ஆகியோருடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சுந்தரவடிவேலு, உழவர்கரை நகராட்சி ஆணையர் கண்ணன், புதுவை நகராட்சி ஆணையர் அழகிரி, வட்டாட்சியர்கள் யஷ்வந்தையா, ரமேஷ், துணை வட்டாட்சியர் கிருஷ்ணன், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் சீதாராமன், ரவீந்திரன் மற்றும் பொறியாளர்கள் பங்கேற்றனர். புதுவையில் உள்ள பாரதியார் நினைவு இல்லத்தை அமைச்சர் தியாகராஜன் பார்வையிட்டு கட்டிடத்தை புதுப்பிக்க அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். புதுவை ஈஸ்வரன் கோவில் வீதியில் பாரதியார் நினைவு இல்லத்தில் பாரதியார் நூலகம் மற்றும் அருங்காட்சியகம் உள்ளது. இந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து உள்ளதால் அமைச்சர் தியாகராஜன் அதிகாரிகளுடன் சென்று பார்வையிட்டு கட்டிடத்தை ஆய்வு செய்து புதுப்பிக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் கட்டிடத்தை சிறந்த முறையில் புதுப்பித்து பாதுகாக்கப்படும் என்றும் அதற்கான துரித நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் கலை பண்பாட்டுத்துறை அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர். பாரதியார் வாழ்ந்த இந்த வீட்டை சீரமைக்க வேண்டி இப்போ இதை இருக்கக்கூடிய நிலையிலேயே அப்படியே சீரமைக்க முடியுமா, இல்ல முழுமையா இடிச்சிட்டு புதுப்பிக்கிறதான்றது ரெண்டு விதமான கருத்து இருக்கு. அதற்காக பாண்டிச்சேரியுடைய இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள்ட்ட அவங்கள பார்வையிட சொல்லி பார்த்து கட்டிடம் நல்ல நிலையில இருக்க மாதிரினா இப்ப இருக்கிற இதே நிலையில அதை புதுப்பிச்சு மீண்டும் புத்தொலிவோட செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக இருக்கோம். அவங்க ரிப்போர்ட் கொடுத்துட்ட பிறகுதான் இதை நம்ம எடுத்து செய்யணும். மிக விரைவாக இந்த அரசு இந்த வீட்டை அழகுற அவர் வாழ்ந்த வீட்டை எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யணும். புதுவை கூடப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஆங்கில ஆசிரியரை நியமிக்க கோரி வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை கூடப்பாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டு பள்ளி துவங்கி 3 மாத காலம் முடிந்தும் ஆங்கில பாடத்திற்கு இதுவரை ஆசிரியர் வரவில்லை என்று இதுகுறித்து துணை முதல்வரிடம் விண்ணப்பம் கொடுத்தும் கல்வித்துறையிடம் பேசியுள்ளதாக கூறுகிறார். இந்நிலையில் செப்டம்பர் மாதம் காலாண்டு தேர்வுகள் துவங்க உள்ளதால் உடனடியாக ஆங்கில ஆசிரியரை நியமிக்க கோரி
+1 +2 வகுப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தகவலை அறிந்த வில்லியனூர் காவல்துறை அதிகாரிகள் மாணவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அதற்கு மாணவர்கள் ஒரு வாரத்தில் ஆங்கில ஆசிரியர் வரவில்லை என்றால் கல்வித்துறையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக கூறி கலைந்து சென்றனர். கூடப்பாக்கம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து படிக்கிறேன், +2 படிக்கிறேன். எங்களுக்கு இங்கிலீஷ்க்கு இன்னும் டீச்சர் வரல. ஸ்கூல் தொடங்கி 3 மாசம் ஆகுது, இன்னும் டீச்சர் வரல. அதனால நாங்க போராட்டம் பண்றோம். போன வருஷமும் இதே போலதான் பண்ணாங்க. 1 மாசம் தான் வந்தாங்க ஸ்கூலுக்கு டீச்சர். அப்பயும் நாங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்தோம். அதனால எங்களுக்கு இப்ப மறுபடியும் குவார்டர்லி எக்ஸாம் அடுத்த மாசம் நெருங்குது. அதனால எங்களுக்கு இங்கிலீஷ்க்கு டீச்சர் வேணும். அப்படி வரலன்னா நாங்க இன்னும் 1 வாரத்துல நாங்க மறுபடியும் இது போல போராட்டம் பண்ணுவோம். புதுவை அரசு துறை தினக்கூலி மற்றும் பகுதி நேர ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கருப்பு கொடி ஏந்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநில அரசு துறைகளில் கடந்த 25 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் தினக்கூலி பகுதி நேர வவுச்சர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி ஊழியர்கள் கருப்பு கொடி பேரணி நடத்தினர். அண்ணா சாலையில் இருந்து புறப்பட்ட பேரணியை மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசாமி துவக்கி வைத்தார். இந்த பேரணி அண்ணா சாலை, மிஷன் வீதி, நேரு வீதி வழியாக சட்டசபை நோக்கி சென்று மாதா கோவில் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கையில் கருப்பு கொடி ஏந்தி கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்த ஊழியர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தனர். புதுவையில் இருந்து கடல் சாகச பயணம் மேற்கொண்டு பயணத்தை முடித்துக் கொண்டு புதுவை திரும்பிய தேசிய மாணவர் படையினரை ஆளுநர் இக்பால் சிங் வரவேற்று பாராட்டினார். புதுவை தேசிய மாணவர் படை குழுமம் மற்றும் தமிழ்நாடு தேசிய மாணவர் படை ஆணையம் சார்பில் 3 கப்பல் படை அதிகாரிகள், 8 மாலுமிகள், 30 தேசிய மாணவர் படை மாணவர்கள் கடந்த 20ஆம் தேதி கடல் சாகச பயணத்தை மேற்கொண்டனர். சென்னைக்கு சென்ற இந்த பயணத்தை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். 12 நாட்கள் மேற்கொண்ட பயணத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் புதுவை வந்தனர். அவர்களை தேங்காய்திட்டு துறைமுகத்தில் ஆளுநர் இக்பால் சிங் வரவேற்று பாராட்டினார். அப்போது தேசிய மாணவர் படை குழுமத்தினர் பலர் உடன் இருந்தனர். புதுவை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே இறந்து கிடந்த ஆட்டோ ஓட்டுநர் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து கொலை செய்த குற்றவாளிகள் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுவை நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே 24ஆம் தேதி மர்மமான முறையில் ஆட்டோ ஓட்டுநர் வேல்முருகன் இறந்து கிடந்தார். அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சந்தேகம் காரணமாக வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் அவர் கொலை செய்யப்பட்டதாக தெரியவந்ததும் சக ஆட்டோ ஓட்டுநர்களிடம் உருளையன்பேட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் நெல்லித்தோப்பைச் சேர்ந்த சார்லஸ், ராஜாநகர் பிரபு, ஆதவன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதான குற்றவாளிகள் குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் வேல்முருகனை கொலை செய்து போலீசாரின் பிடியில் இருந்து தப்பிக்க விபத்து ஏற்பட்டு இறந்தது போன்று நாடகம் அரங்கேற்றி அனைவரிடமும் கவலையுடன் பேசி வந்ததாகவும், ஆனால் போலீசார் கண்டுபிடித்து கைது செய்தனர் என்று கூறினர். ஆசிரியர் தகுதி தேர்வில் புதுவை ஆசிரியர்கள் 20 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்று கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி நடைபெற்றது. இதில் புதுவையைச் சேர்ந்த 8808 பேர் தேர்வு எழுதினர். அந்த தேர்வின் முடிவுகள் கடந்த 25ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் புதுவையைச் சேர்ந்த 20 ஆசிரியர்கள் மட்டும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டய பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் ஆவர். அவர்களின் பெயர் மற்றும் விவரங்கள் இதுவரை கல்வித்துறைக்கு கிடைக்காததால் நாளை வியாழக்கிழமை தேர்ச்சி பெற்றவர்கள் விவரம் தெரியவரும் என்று கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுவை பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் காலியாக உள்ள அனைத்து பொறியாளர் பதவிகளையும் உடனே நிரப்பிட வேண்டும், உயர்த்தப்பட்ட அலவன்சுகளை வழங்கிட வேண்டும், முதல்வர் முன்னிலையில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்தனர். மேலும் கடந்த 23ஆம் தேதி அடையாள வேலைநிறுத்தம் செய்து பேரணியாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் உள்ளதை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழுவின் துணைத் தலைவர் இஸ்மாயில் தலைமையில் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்ற போராட்டத்தில் பொறியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுவை முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் ஹயக்ரீவர் ஜெயந்தியை முன்னிட்டு திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. புதுவை முத்தியால்பேட்டையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் கோவிலில் 49வது பிரம்மோற்சவத்தில் லட்சுமி ஹயக்ரீவர் ஜெயந்தியை முன்னிட்டு திருத்தேர் அவப்பிரதம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஹயக்ரீவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் ஹோமம் நடத்தப்பட்டு துவாத சாராதனம் சப்தாவரணம் துவஜ அவரோகணம் சாற்று முறையும் தொடர்ந்து திருத்தேர் வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமானை வழிபட்டு இறையருளை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி தலைமையில் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவ பெருமாள் பக்தஜன சபையினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.